ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நல்லவரா? ரொம்ப நல்லவரா? ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். அவரை போல ஒரு தேவனை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு தேவனை தான் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், பிறந்த நாள் முதல் இந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் நம்மளை எவ்வளவோ நடத்தியிருக்கிறார் இல்லை? உலகத்தில் எவ்வளவோ அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தங்கள், பூமி எதிர்ச்சிகள், நிலநடுக்கங்கள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், பட்டினி சாவுகள், எவ்வளவோ காரியங்கள். அது எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் விலக்கி உங்களை என்னை இந்த நாள் எனப்படும் மட்டும் அவர் கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிறார். ஆமென். அதுக்கு எவ்வளோ நன்றியறுதல் உள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். எவ்வளோ நன்றி சொல்லணும்? எவ்வளவு இவ்வளவு இவ்வளவு எப்படி நன்றி சொல்லணும்? ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆமென் அவர் இந்த பூமியில் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் அவருக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி சொல்லும் போது அவருடைய இருதயத்தை நாம் குளிர்விக்கிற பிள்ளைகளாக இருப்போம். ஒன்று தெரியுமா, பைபிளில் யோபோடைய புஸ்தகத்தில் அவர் சொல்லிடுறாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் அது என்ன பண்ணுவாராம், அது காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். எப்படி செய்வாரா? நேர்த்தியாய். அந்த 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 வார்த்தையை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். நேர்த்தியாய் செய்கிற தேவன் தாங்க நம்ம ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுவான், நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு உண்டு, சிறப்பான சுதந்திரத்தை எனக்காக தேவன் வைத்து வைத்திருக்கிறீர் என்று சொல்லுகிறான். நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுக்கிற பங்கு எப்படிப்பட்ட பங்கு தெரியுமா? நேர்த்தியான பங்கு. அவருடைய காலத்தில் அவருடைய அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும் போது தான் அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியும். ஆமென். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நமக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்துக்கும் ஒரு நேரத்தை குறிக்கிறவராக இருக்கிறார். குறித்த காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனைத்தான் ஆராதிக்கிறோம். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய வழியை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆமென். நம்ம என்ன பண்ணணுமா? ஆண்டவரே, நீங்கள் என் வாழ்க்கையை பார்த்துக்கோங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளை நீங்கள் பார்த்துக்கோங்க, என் குடும்பத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க, என்னோட வேலையை நீங்கள் பார்த்துக்கோங்க, என்னோட குறிய எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள்னு சொல்லி நம்முடைய வழியை கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். அப்பொழுது அவர் என்ன பண்ணுவார்? காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். வேத புஸ்தகத்தை எல்லாரும் திறந்து கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம், மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம், அதனுடைய 14-15 வாசிக்கலாம். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு மீ துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நன்மையான காலை வேளையில் அப்பா, அந்த மனமகிழ்ச்சி நாளில், இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் அப்பா, உம்முடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்து உம்மை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படியாய் எங்கள் ஒவ்வொரு ஒரு மனதினால் நிரப்பினீர் ஐயா. நன்றி செலுத்துகிறோம். எங்கே ஒரு மனம் உண்டோ அங்கே கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் ஆண்டவரை நாங்கள் ஒருமனப்பட்டு கூடி ஆராதித்த இந்த இடத்துல நீங்க மகிமைப்பட்டீரையா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே. இப்பொழுதும் நீர் உலாவிக் கொண்டிருக்கிறீர், எங்களோடு பேசும்படியாய் சுத்தம் கொண்டிருக்கிறீரப்பா. கர்த்தருடைய ஆவியானுடைய சத்தத்தை சபை கேட்கும்படியாய் அடிமையை மறைத்து கொண்டு நீர் உம்முடைய ஜனங்களுடைய உள்ளத்துக்குள்ள, இப்பொழுது விடுதலையாக்கப்பட்டிருக்கிற உம்முடைய ஜனத்துடைய உள்ளத்துக்குள்ள உம்முடைய வார்த்தைகள் ஊடுருவி சென்று ஆண்டவரே 100, 60, 30 பலன் கொடுக்கும்படியாய் அந்த இருதயங்கள் எல்லாம் இப்பொழுதே பண்படுத்தப்பட்டு விடட்டும் ஐயா. கர்த்தர் நீங்க பேசுங்க, அடிமையை மறைத்து கொள்ளுங்க. உம்முடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் மாறட்டும் அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 15வது வசனத்தை வாசிக்கலாம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இது யாருடைய கூற்று என்று நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கூற்று. 4 சுவிசேஷ புஸ்தகங்களை நீங்க பார்க்கும் பொழுது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்,
இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்களிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒவ்வொரு ஆக்கியோன்களும் எழுதியிருக்கிற அந்த கோணங்களை நம்ம பார்க்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை எழுதின மத்தேயு இயேசு கிறிஸ்துவை ராஜாதி ராஜாவாக யூதர்களுக்கு அவரை வெளிப்படுத்தும்படியாக ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு வசனத்திலையும் அவரை குறித்து யூதர்களுக்கு விளக்கி கொடுக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அவர் யூத கோத்திர ராஜ சிங்கமா இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பிறப்பார் என்று ஏசாயா தீர்க்கன் சொன்ன அந்த வார்த்தையை மைய பொருளாய் வைத்து மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை அந்த ஆக்கியோன் எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதனால தான் அவர் மரிக்கும் பொழுது அந்த சிலுவையிலே யூதருடைய ராஜா என்று சொல்லி அவருக்கு எழுதும்படி, தெரிந்தோ தெரியாமலோ பிலாத்து எழுத சொன்னார். ஆனால் உண்மை அதுதான், அவர்தான் யூதருடைய ராஜா. அப்படியாய் கூட மத்தேயு எழுதுகிறான். ஆனால் இந்த மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் முற்றிலும் வித்தியாசமானது. இதை நீங்க தொடக்கத்தில் நீங்க பார்க்கும்போது அவருடைய பிறப்பை குறித்தோ வம்ச வரலாறு பட்டியலோ எதுவுமே இதில் இருக்காது. தொடங்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஊழியத்தை குறித்து மார்க் எழுதுவதை நம்ம பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்யும்படியாகவும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் தன் ஜீவனை கொடுக்கும்படியாகவும் வந்தார் என்று எழுதியிருக்கிற அந்த வார்த்தையின் மைய பொருளை மையமாக கொண்டு இந்த மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு ஊழியக்காரனாக சித்தரிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை நீங்க பார்க்கும் பொழுது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்று எழுதியிருக்கிறபடியாய் கூட ஒரு இரட்சகராய் லூக்கா அவரை விளக்கி கூறுவதை நம்ம பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் முற்றிலும் வித்தியாசமானது. அதில் நீங்க பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி, உன்னதமான தேவனுடைய குமாரன், அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய தெய்வத்துவத்தின் முழு காரியத்தையும் யோவான் புத்தகத்தில் அங்கு யோவான் சித்தரித்து எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. எதையும் சொல்ல வருகிறேன் என்றால், இந்த நாளில் நம்ம வாசித்த அந்த வசனத்தினுடைய காரியத்தை நீங்க பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கடந்த மாதத்தில் நான் மெசேஜ் கொடுக்கும் பொழுது அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அவர் இந்த பூமியில 30 ஆண்டுகள், அவர் பிறந்தது முதல் 30 ஆண்டுகள் வரை தன்னுடைய தாயோடையும் தகப்பனோடையும் இருந்து உலகத்தின் காரியங்களில் அவர்களோடு கூட இருந்து அவர் வளர்க்கப்பட்டு 30வது வயது ஆகும் பொழுது அவர் ஊழியம் செய்யும்படியாய் கூட அவர் செபுலோன் நாட்டை, அதாவது நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்று சொல்லக்கூடிய அந்த நாடுகளுக்கு மத்தியிலே அவர் கடந்து வருகிறார். எதற்கென்றால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஜனங்களிடத்தில் சொல்லும்படியாய் தன்னுடைய வாயை திறந்து தேவ ராஜ்யத்தை குறித்து ஜனங்கள் மத்தியில் பேசும்படியாக இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறார். அப்படி வந்த முதலாவது அவர் வாயை திறந்து சொன்ன முதல் வார்த்தை தான் காலம் நிறைவேறிற்று என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது அநேக இடங்களில் இந்த வார்த்தையுடைய காரியத்தை கொஞ்சம் மாத்தி மாத்தி பார்க்க முடியும். காலம் நிறைவேறிற்று என்று இயேசு சொல்லுகிறார். பேதுரு சொல்லும் பொழுது எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்துகிற விசேஷத்தை எழுதின யோவான், திவ்ய வாசகனாகிய யோவான் சொல்லும் பொழுது இனி காலம் செல்லாது என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த காலத்தை அவர்கள் முக்கியப்படுத்துவதை நம்ம பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவும் கூட ஒரு இடத்துல சொல்லுகிறார், எல்லாரும் கிரியை செய்யக்கூடாது, ராக்காலம் வரப்போகிறது என்று சொல்லுகிறார். பகற்காலம் இருக்க மட்டும் நான் உங்களிடத்துல ஊழியம் செய்ய வேண்டும், யாரும் கிரியை செய்யக்கூடாத, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாது, ராக்காலம் வரப்போகிறது என்று சொல்லி காலத்தை முக்கியப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே இயேசு காலம் நிறைவேறிற்று என்று சொல்லுகிறார். அது என்ன காலம் நிறைவேறிற்று? உலகத்தில் நீங்க பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் பல சாம்ராஜ்யங்கள் வந்து உலகத்தை ஆண்டதை நம்ம பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு சாம்ராஜ்யத்துக்கு ஒரு காலகட்டத்தை தேவன் வைத்திருந்தார். முதலாவது எகிப்திய சாம்ராஜ்யம், அதில் பாரோஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் அதில் ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். பார்வோனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட சாம்ராஜ்யமாக இருந்ததுதான் எகிப்திய சாம்ராஜ்யம். அடுத்ததாக நீங்க பார்க்கும்போது அசிரிய சாம்ராஜ்யம், அடுத்து பார்க்கும் பொழுது பாபிலோனிய சாம்ராஜ்யம், அடுத்ததாக மேதிய பெர்சிய சாம்ராஜ்யங்கள், கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம் என்று சொல்லி பல சாம்ராஜ்யங்கள் இந்த தேசங்கள் உலகத்தில் வந்து அரசாண்டு ஒவ்வொரு காலகட்டத்தில் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தி தமக்கு சித்தமானவனை கர்த்தரானவர் அவர் ஏற்படுத்தி அந்த காரியத்தை செய்ய வைக்கிறார் என்று தானியேல் சொன்ன தீர்க்க தரிசன வசனத்தின் படியாய் கூட ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சாம்ராஜ்யங்கள் தோன்றி அங்கு காரியத்தை நடப்பித்து நம்ம பார்க்க முடியும். வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாம்ராஜ்யத்தோட தேவன் தன்னுடைய ஜனங்களை இணைக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சாம்ராஜ்ய காலகட்டத்திலும் தன்னுடைய ஜனங்களுக்கும் இந்த சாம்ராஜ்யத்துக்கு ஒரு கனெக்ஷனை நாம் பார்க்க முடிகிறது. எகிப்திய சாம்ராஜ்யத்தில் நீங்க பார்க்கும் பொழுது 430 ஆண்டுகள் அவர்கள் அங்கே அடிமைகளாக இருக்கிறார்கள்.
எகிப்திய சாம்ராஜ்யத்துக்குள்ள 430 ஆண்டுகள் அடிமைகளா இருந்த ஜனங்களை எப்படி அந்த சாம்ராஜ்யத்துக்குள்ளேயே அவர்களை விடுதலையாக்கி பாலம் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராய் கர்த்தர் நடத்தி கொண்டு போனார் என்பதை நாம் அறிய முடிகிறது. அசிரிய சாம்ராஜ்யத்தில் வரும்பொழுது யூதா, இஸ்ரவேல் என்று தெற்கு ராஜ்யம், வடக்கு ராஜ்யம் என்று ராஜ்யங்கள் சாலமோனுக்கு பிற்பாக பிரிக்கப்படுகிறது. அந்த ராஜ்ய காலத்தில் இஸ்ரவேலை அசிரியர்கள் வந்து சிறைப்பிடித்துக் கொண்டு போகிறார்கள். யூதர்களை அங்கு பாபிலோனியர்கள் வந்து சிறைப்பிடித்துக் கொண்டு போகிறார். ஆனால் இதிலையும் ஒரு கனெக்ஷன் உண்டு என்பதை பார்க்க முடிகிறது. 70 ஆண்டுகள் அவர்களுக்கு சிறையிருப்பை தேவன் கட்டளையிடுகிறார். இந்த 70 ஆண்டுகள் ஏன் சிறையிருப்பை கட்டளையிடுகிறார் என்றால், இந்த ஜனங்கள் அவர்கள் பாலம் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே கடந்து போய் அந்த ஜனங்களோடு ஜாதியாக கலந்து விடுகிறார்கள். இவர்களை மீண்டும் தேவன் பிரித்தெடுத்து தன்னை மாத்திரம் இந்த ஜனங்கள் ஆராதிக்க வேண்டும், தனக்கு மாத்திரம் இந்த ஜனங்கள் உரியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் ஒரு சிறையிருப்புக்குள்ளே இவர்களை அனுப்பி அங்க போகும் பொழுதுதான் பாபிலோனில் அங்க வந்து சீயோனை நினைத்து அழுதார்களாம். சீயோனை நினைத்து அழுகிறார்கள். எங்களுக்கு எருசலேம்ல தேவாலயம் இருந்ததே, நாங்க அங்க போயிட்டு வருவோமே, பண்டிகைகள் இருந்ததே, பலிகளை செலுத்துவோமே, எதுவுமே இல்லை என்று சொல்லி கிண்ணறத்தை தூக்கி வைத்துவிட்டு அவர்கள் அழுகிற மாதிரியாய் கூட தேவன் அவர்களை உணர்த்தும்படியாய் சிறையிருப்பை அவர்களுக்கு 70 ஆண்டுகள் அனுமதிக்கிறார். இந்த சாம்ராஜ்யத்தில், பாபிலோனிய சாம்ராஜ்யத்தில், அடுத்ததாக நீங்கள் பார்க்கும்போது மேதிய சாம்ராஜ்யத்தில், பெர்சிய சாம்ராஜ்யத்தில் எல்லாம் பார்க்கும் பொழுது அங்கு தானியேல் என்கிற ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்பி அவனை ஜெபிக்க வைத்து அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கக்கூடிய சாம்ராஜ்யங்களா இந்த சாம்ராஜ்யங்களை மாற்றி கோரேஸ் என்கிற ராஜாவை எழுப்பி மீண்டும் சிறையிருப்பிலிருந்து இந்த ஜனங்கள் கடந்து வந்து எருசலேமில் தேவாலயத்தை கட்டும்படியாய் கூட எதெல்லாம் நேபுகாத்நேச்சார் கொண்டு வந்து தன்னுடைய பொக்கிஷ சாலையில கொண்டு வந்து எருசலேம் தேவாலயத்துக்குள்ள இருந்தெல்லாம் கொண்டு வந்து வைத்தான், அதையெல்லாம் திரும்ப கொடுத்து போய் ஆலயத்தை கட்டுங்கப்பா என்று சொல்லி கோரேஸ் என்கிறவனை எழுப்பி தன்னுடைய ஜனங்களோடு இந்த சாம்ராஜ்யத்தை இணைத்து காட்டுகிறார். கிரேக்க சாம்ராஜ்யத்தில் மகா அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா எழும்பி அவன் ராஜ்யத்தை அங்கு செய்கிறதை பார்க்க முடியும். மகா அலெக்சாண்டர் என்று அவனை அழைக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்தை உடையவன், அவனுடைய சாம்ராஜ்யம் விழுந்து போனது. அதன் பிறகாக எழும்பினதான் ரோம சாம்ராஜ்யம், மிக மிக முக்கியமான சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யத்துக்குள்ளதான் நீங்க பார்க்கும் பொழுது சகரியா, எலிசபெத், யோவான் ஸ்நானகன், இயேசு கிறிஸ்து, மரியாள், இன்னும் யோசேப்பு என்று சொல்லி எல்லா பிள்ளைகளும் வாழ்ந்த சாம்ராஜ்யம் எதுவென்றால் இந்த ரோம சாம்ராஜ்யம். ஏன் ஆதி திருச்சபையை கூட இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்டதாகத்தான் இருந்தது. அப்படியாய் கூட இந்த சாம்ராஜ்யங்கள் எல்லாம் இருந்தாலும் அது எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை தேவன் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஆனால் நித்திய காலமாக இருக்கக்கூடிய ஒரு சாம்ராஜ்யத்தை குறித்து தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். அதுதான் பரலோக ராஜ்யம். ஆமென். கிங்டம் ஆஃப் காட் என்று சொல்லுவார்கள். தேவனுடைய ராஜ்யம், கிங்டம் ஆஃப் ஹெவன், பரலோக ராஜ்யம் என்று சொல்லுவார்கள். அந்த ராஜ்யத்துக்குள்ள நாம் போகும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த தியாக பலிகள் அநேகம். ஏனென்றால் நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணங்கள் தீர்க்கதரிசிகள் உள்ள காலத்தில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துடைய காரியங்கள் எல்லாம் பலவந்தம் பண்ணப்பட்டு இருந்தது. யோவான் ஸ்நானகன் காலத்துக்கு பிற்பாடு தான் இந்த பரலோக ராஜ்யம் என்கிற காரியங்கள் லகுவாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் என்பது பலவந்தம் பண்ணப்பட்ட ஒரு ராஜ்யமாக இருந்த ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சித்தம் கொண்டிருக்கிறார். யாருக்கு தெரியுமா? உங்களுக்கும் எனக்குங்க. ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக இருந்த பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா யோசேப்பு என்று சொல்லி நமக்கு முன்பாக இருந்த பிதாக்கள் எல்லாம் ஏங்கி தவைத்து காத்து நின்ற அந்த ராஜ்யத்தை நம்மாலே அன்றி அவர்கள் பூரணராகாத படிக்கு நமக்காக இன்றும் காத்து நிற்கும்படியாக கூட தேவன் செய்திருக்கிறார். எவ்வளோ பாக்கியவான்கள் தெரியுமா நம்ம. ஆனால் நம்ம எப்படிங்க தேவனை ஆராதிக்கிறோம்? எப்படிங்க அன்பு செலுத்துகிறோம்? பாடணுமே, நேசிப்பேன் உயிருள்ள நாளெல்லாம் நேசிப்பேன். உண்மையாக பாடினீங்களா? யாரெல்லாம் உண்மையாக நேசித்து பாடினீங்க? யாரெல்லாம் உண்மையாக இயேசு அன்பு கூறுகிறீங்க? நம்ம இயேசு கிறிஸ்துவை உண்மையாக நேசித்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய வாழ்க்கை முறை இப்படி இருக்கவே இருக்காதுங்க. ஹல்லேலூயா. அவருக்காக நம்ம ஜீவனை கொடுப்போம். ஏன்னா பவுலை குறித்து நீங்க பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் மிக மிக முக்கியமான ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்தை முடிக்கும் பொழுது பவுல் சொல்லுகிறான், உபத்திரமோ, வியாகுலமோ, பசியோ, துன்பமோ, துயரமோ, நாசமோ, பட்டயமோ, நிர்வாணமோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பது இல்லை என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா.
அவன் அவ்வளோ அந்த அது சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்தின் வழியாய் கடந்து போன பவுல் அவன் சொல்ற, எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பது இல்லை என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். நான் அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் வசனமா பார்த்துட்டு போயிடாதீங்க, நம்ம வாழ்க்கையின் அணுகுமுறைகளாய் மாறணும். ஆமென். வாழ்க்கையுடைய அப்ரோச்சிங்காக மாறணும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மாறணும். அதுக்காகத்தான் நம்ம வேத புஸ்தகத்தை எழுதி கொடுத்திருக்கிறாரே ஒழிய வாசித்து மனப்பாடம் பண்ணி நான் வேதத்தை கரைச்சி குடிச்சிருக்கேன், நிறைய எனக்கு தெரியும், இது தெரியும் அது தெரியும் சொல்வதற்கு அல்ல. 1000 வசனம் படித்து ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படியலைன்னா 1000 அடிபட்டு போயிடும். ஹல்லேலூயா. வேதம் எழுதி கொடுத்ததுடைய நோக்கம் அவருடைய கட்டளைகளுக்கும் நியமங்களுக்கும் கற்பனைகளுக்கும் அவருடைய நியாயங்களுக்கும் கீழ்ப்படுகிறவன் எவனோ அவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அவனுக்கே இந்த வேதம் முழுவதும் எழுதி கொடுத்திருக்க ஆசீர்வாதங்கள் உரித்தாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நீங்க பார்க்க முடியும். கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்துல எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் கர்த்தர் நம்ம எப்படி நடத்துகிறார் என்பதை இதில் பார்க்கலாம். 1வது அதிகாரம் 12, 13, 14 வாசிங்க. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. 3 காரியத்தை பவுல் கொலேச சபைக்கு மாத்திரமல்ல இன்று நமக்கும் அவர் சொல்லுகிறார். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு கர்த்தர் நம்மை முதலாவது தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா? ஒவ்வொரு நாளும் இந்த 3 காரியத்தை நாம் தேவ சமூகத்தில் நின்று நன்றி சொல்லுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துக்குள்ள நான் போய் பங்கடைவதற்கு நம்மை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறாருங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவீங்கன்னு பார்த்தா இல்ல. ஹல்லேலூயா. நம்மை தகுதிப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஹல்லேலூயா. அவர் நம்மை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இருளின் அதிகாரத்தில் இருந்த நம்மை அவர் என்ன பண்ணாரா? தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 3வதாக பாவம் மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு தேவன் இலவசமாய் கொடுத்திருக்கிறார். இது எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிற நாம் அந்த ராஜ்யத்துக்காக நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோமா? இதற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரலோக ராஜ்யம் மிகவும் சமீபமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் வாயை திறந்து பேச ஆரம்பித்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. யோவான் ஸ்நானகன் கடந்து வந்து சொன்ன முதல் வார்த்தையும் அதுதான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. பேதுருவும் அதைத்தான் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், கர்த்தருடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது என்று. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று. இன்றைக்கு நானும் சொல்லுகிறேன், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி மனம் திரும்ப வேண்டும்? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவர் 3 காரியத்தை அந்த வசனத்துக்குள்ள அடக்கி வைத்திருக்கிறார். முதலாவது சொல்லுகிறார், காலம் நிறைவேறிற்று. 2வது சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று சொல்லுகிறார். முதலாவது செய்ய வேண்டிய காரியம் மனம் திரும்புதல். வேதத்தில் பழைய ஏற்பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பரலோக ராஜ்யம் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியாத ஒரு காரியம், மறைக்கப்பட்டு வைத்திருந்தது. ரகசியம், தேவனுடைய ரகசியம், அதெல்லாம் மறைக்கப்பட்டு வைத்திருந்த காரியங்கள். ஆனால் தெய்வ பிள்ளைகளும் அல்ல, தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களும் அல்ல, அவர்கள் அறிந்து கொண்டார்கள், இனி ஒரு ராஜ்யம் வரப்போகிறது, அந்த ராஜ்யம் தான் நித்திய ராஜ்யம் என்று அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோமா பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது? பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது சொல்லுங்க, யாருக்கு தெரியும்? நான் டீச்சர்னால கொஸ்டின் கேட்டுட்டு தான் இருப்பேன் இல்லையா? பைபிள் கிளாஸ் டீச்சர்னால கொஸ்டின் கேட்பேன். பரவாயில்ல பேசுங்க, பாஸ்டர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. வாட் இஸ் கிங்டம் ஆஃப் காட்? பரலோக ராஜ்யம்னா என்ன? தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யங்க. ஆமென். 1000 வருடங்களாய் அங்கு தேவனோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியாரோடும் இருக்க போகிற ஒரு இடம்தான் பரலோக ராஜ்யம்.
இந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம் தெரியுமா? இப்பொழுது எப்படிப்பட்ட ராஜ்யமா இருந்து கொண்டிருக்கு தெரியுமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று 24 மூப்பர்களும் 7 ஆவிகளும் 4 ஜீவன்களும் கோடான கோடி தேவதூதர்களும் கேருபீன்களும் சேராபீன்களும் சிங்காசனத்தை சுற்றிலும் நின்று கொண்டு அங்க கண்ணாடி கடலுக்கு முன்பாக வீற்றிருக்கிற தேவனை பணிந்து குனிந்து அங்கு வணங்கி 24 மணி நேரமும் இயேசுவையும் பிதாவையும் அங்கு ஆராதித்து கொண்டிருக்கிற ஒரு இடம்தான் பரலோகம். ஆமென். அந்த இடத்துக்குள்ள கொண்டு போய் உங்களை என்னைய வைக்க தேவன் விரும்புகிறார். ஆனா நம்ம போற மாதிரியா இருக்கும்? ஹல்லேலூயா. எல்லாரும் ஆயத்தமாயிட்டீங்களா? இப்ப இயேசு வந்தா யாரெல்லாம் போவோம்? கையை தூக்கிருங்கப்பா, எல்லாருமே போயிடலாம். தூக்குங்க எல்லாம். இப்ப இயேசு வந்தா எல்லாருமே போயிடுவோம். இந்த சபையில ஒருத்தர் கூட கைவிடப்படக்கூடாது. ஆமென். ஒரு மனவாட்டி சபையாய் இயேசு வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு சபையாய் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரிங்க, வியாதி ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தில் மற்ற காரியங்கள் ஒரு சூழ்நிலைகள் பிரச்சனையாக இருக்கலாம், பிள்ளைகள் பிரச்சனையாக இருக்கலாம், வேலை பிரச்சனையாக இருக்கலாம், இன்னும் நமக்கு தேவைகள் சில நேரங்களில் பிரச்சனைகளாக இருக்கலாம். எது இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சிருங்க. எல்லாத்தையும் தேவன் பார்த்து கொள்ளுவார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 33வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அது எல்லாம் கூட கொடுக்கப்படக்கூடிய காரியங்கள். நம்ம அதற்காக அழுது புலம்பிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் அல்ல. நாம் தேட வேண்டிய தேவனுடைய ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை, இரக்கம், தயவு, அன்பு, பலன், வல்லமை, அபிஷேகம், சத்துவம், இது எல்லாவற்றையும் நீங்க பிதாவிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது பரலோக ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாய் மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு இப்பொழுதே இந்த பூமியில பங்காளிகளாய் மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நாம் செய்ய வேண்டியது, கேட்க வேண்டியது, பிதாவோட சமூகத்தில் அமர்ந்து நாம் வாஞ்சித்து கதறி ஏக்க பெருமூச்சை விட்டு, ஆண்டவரே இன்னும் கிருபையை தாங்க, ஆண்டவரே இன்னும் உண்மை அறிகிற அறிவை தாங்க, ஆண்டவரே இன்னும் உங்க இரக்கத்தை தாங்க, உங்க வல்லமையை தாங்கப்பா, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்குறீங்களே, எனக்கு சத்துவத்தின் வல்லமையை பெருக பண்ணுங்க ஆண்டவரே என்று சொல்லி அப்படி உங்க ஜெபத்தை நீங்க மாற்றி பாருங்க, மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. தேவனுக்கு ராஜ்யத்துக்குரியவைகளை தேடுகிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும். தேவ நீதியை நடப்புக்கு எதெல்லாம் தேவ நீதி? ஜெபம் தேவ நீதி, தான தர்மம் தேவ நீதி, உபவாசம் தேவ நீதி. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் மலை பிரசங்கத்தில் 3 தேவ நீதியை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஞானஸ்தானம் தேவனுடைய நீதி. எல்லாவற்றையும் நாம் செய்கிற பிள்ளைகளாக இருப்போமே ஆனால் அவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட பிள்ளைகளாக நாம் இருப்பது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷத்துக்காக நீங்கள் ரொம்ப இது பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆமென். நித்திய காலமாய் நம்ம இருக்க போகிற இடத்துக்கு இந்த பூமியில் நீங்கள் ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறன்னு தான் ஒவ்வொரு நாளும் கிரேஸாக தேவன் தரார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வீடு கட்டணும், இன்னும் ஒரு கார் வாங்கணும், இன்னும் வாங்குங்க, அதெல்லாம் தருவாருங்க, தராமல் இருக்க மாட்டாருங்க. நீங்கள் நல்லா இருக்க தானே அவர் எல்லாத்தையும் தருவார். அதுக்காகவே நீங்க தேவனை நோக்கி இம்மைக்காக மாத்திரம் தேவனை நோக்கி பார்க்கிறவர்கள் இருப்போமே ஆனால் நம்மை போல பரிதபிக்கிற ஜனங்கள் ஒருவர் இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. தேவனுக்குரியவைகளை தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவனுக்குரியவைகளை நாம் நாடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். அவன் மேய்ப்பனாய் இருக்கும் பொழுது அவன் எப்படி தேவனுடைய சமூகத்தில் அவரை அப்படி பிரியமாய் ஆராதித்தானோ, பிரியமாய் தேவ சமூகத்துக்கு அதே மாதிரி முதிர் வயதில் அவன் மறிக்கும் காலம் வரைக்கும் அதே மாதிரி இருந்தானுங்க. ஹல்லேலூயா. அதனால தாவீதை நீ இருதயத்துக்கு ஏற்றவன் என்கிற ஒரு பெரிய அங்கே ஒரு பட்டத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. நாம் எதெல்லாம் தேவனுக்கு பிரியமாய் செய்து கொண்டிருக்கிறோம்? நேற்று பிரகாஷ் பதர் நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. தேவனுக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். இதெல்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்கு. இன்னைக்கு வாசித்த சங்கீதத்தில் பார்த்தோமே, 112வது சங்கீதத்தில் அவருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறவர்களுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பாராம். ஆமென். அடுத்து வாசிங்க முதல் 2 வசனத்தை. 112:1. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி யாருடைய சந்ததி? நீங்க கீழ்ப்படிஞ்சிங்கன்னா, நீங்க வேதத்துக்கு உபை பண்ணீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீதிமான் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களா இருப்பார்களாம்.
ஆமென். நம்ம உத்தமத்தில் நடந்தாதான் நம்ம பிள்ளைகள் பாக்கியவான்களா இருக்க முடியும். நம்ம கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தாதான் நம்முடைய சந்ததி சந்ததியாய் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் கற்பனைக்கு பயந்து அவர் மேல் அன்பாய் இருக்கிறவருக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்ய வல்லவராய் இருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அங்க நீங்க கட்டளைகளை சொல்லும் பொழுது கர்த்தர் இந்த வசனத்தை கோர்த்து விட்டிருக்கிறார். 1000 தலைமுறைக்கும் அவர் இரக்கம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும். முதலாவது நான் சொன்னது போல என் தானியேலுடைய புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தை வாசிக்கலாம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாசைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களை பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது என்று சொல்லுகிறான். யார் இவன்? இந்த நேபுகாத்நேச்சார். ஆண்டவர் இவனை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுவாரு. என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார். யாருடைய ஊழியக்காரனா? இவன் ஒரு புறஜாதி ராஜாங்க. பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் இவன் ஒரு ராஜா. இந்த ராஜாவை குறித்து ஆண்டவர் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சாரை நான் அனுப்பி உங்களை சிறைப்பிடிப்பேன் என்று சொல்லுகிறார். இவன் என்ன ஊழியம் செய்தான் என்றால், ஆண்டவர் அந்த வார்த்தை அவனுக்கு அட்ரஸ் பண்றதுக்கு இவன் என்ன ஊழியம் செஞ்சான் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவனுடைய வாழ்க்கையில இந்த நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையில 2 சொப்பனங்களை அவன் பார்க்கிறான். முதலாவது சொப்பனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான், ஒரு பெரிய சிலை, பொற்சிலை. அந்த சிலையை குறித்து அவன் கண்டு அவன் கலங்கி, அந்த சொப்பனத்தினால் அவன் கலங்கி நிற்கிறான். அந்த சொப்பனத்தையும் சொல்ல வேண்டும், அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் எல்லாம் கொலை செய்யப்படுவீர்கள் என்று சாஸ்திரிகள், ஞானிகள், அங்கே குறி சொல்லுகிறவர்கள், ஜோசியர்களை எல்லாம் கூப்பிட்டு அங்கே கேட்குற. யாருக்குமே சொல்ல தெரியல. தானியேல் என்கிற ஒரு புருஷன், அவன் தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறவன் மாத்திரமல்ல, அவன் மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு மனுஷனா இருந்தபடியினாலே அந்த தானியேல் கடந்து வந்து அவருடைய சொப்பனத்தையும் சொல்லுகிறான், அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லுகிறான். இரண்டாவதாக பார்த்த ஒரு சொப்பனம் தான் இந்த 4வது அதிகாரத்தில் இருக்கிறது. அவன் என்ன ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான் என்றால், இந்த சொப்பனத்தை அவன் தானியேல்கிட்ட சொல்லுகிறான். முதல் சொப்பனத்தை சொல்லவில்லை, ஆனால் இந்த சொப்பனத்தை அவன் சொல்லுகிறான். நான் ஒரு பெரிய மரம் பார்த்தேன். அந்த மரம் ரொம்ப ஓங்கி வளர்ந்திருக்கிறது, ரொம்ப செழிப்பாக இருந்தது, ரொம்ப பச்சை பசையில் இருந்தது, பறவைகள் எல்லாம் அதில் உட்காருது என்று அவன் சொல்லி அதன் பிறகு பார்த்தா அது வெட்டப்படுகிறது, அதோடைய வேர் மட்டும் இருக்கு. என்னப்பா எனக்கு ஒன்றுமே புரியல, இது என்ன ரொம்ப கலங்கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தானியேல்கிட்ட கேட்கும் போது, தானியேலே உன்னுடைய சத்துருக்கு கூட இதை பழிக்கக்கூடாது. தானியேல் சொல்லுவார், நேபுகாத்நேச்சாரே உன் சத்துருக்கிட்ட கூட இது பழிக்கக்கூடாதுப்பா. அவ்வளோ ஒரு பயங்கரமான காரியத்தை தேவன் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த வாசிக்கலாமே அந்த வசனத்தை, 4வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை. அப்பொழுது அவன் சொன்ன சொப்பனத்தை கேட்டு சிந்தித்து கலங்குறானா. அப்பா, என்ன இப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்தை தேவன் காட்டிட்டாரே அப்படின்னு அவன் ஆவியில கலக்கம் உண்டாகிறது தானியேலுக்குள்ள. ராஜா அவனை நோக்கி, பெல்தெசாரே, பிரதித்திரமாக என் ஆண்டவனே, ஆமா உன் சத்துருக்கத்தை பழிக்கிட்டுப்பா, உன்னிடத்துல வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி தானியேல் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சொப்பனத்துடைய காரியங்கள் இருந்து. என்னவென்றால், இவன் சொல்லிவிட்டு அதனுடைய அர்த்தத்தை சொல்லிட்டு போயிட்டான் தானியேல். 1 வருடம் கழித்து, அது வரைக்கும் அவன் கொஞ்சம் ஒழுங்காக இருந்து கொண்டிருக்கிறான் அந்த நேபுகாத்நேச்சார். 1 வருடம் வரைக்கும் அவன் ஒழுங்கா இருந்துட்டு 1 வருடம் கழிச்ச பிறகு அவனுக்கு இதெல்லாம் மறந்துருச்சு. திரும்பவும் அவன் நார்மல் ரொட்டீன் லைஃப்ல இருந்துட்டு இருக்கும் போது அவன் சொல்றான் ஒரு காரியத்தை. இந்த 1 வருடம் கழித்த பிறகு அந்த நேபுகாத்நேச்சார் சொல்ற 29வது வசனத்தை வாசிங்க. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இதை என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். போச்சு, முடிஞ்சிருச்சு. கண்ட சொப்பனம் நிறைவேறிச்சு. அவன் சொன்ன மாத்திரத்துல அவன் என்ன ஆயிட்டான் தெரியுமா? அவனுடைய நெகமெல்லாம் முளைச்சு, முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு,
அங்கே அப்புறம் வந்து ஆகாயத்து பறவைகள் எல்லாம் அவன் மேலே வந்து உட்காரும்படியாய் கூட அப்படியே வந்து ஒரு ராஜா அவன் வந்து மகா பாபிலோன் வந்து பெரிய ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு தேசம். தொங்கு தோட்டம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்தீங்களா? உலக அதிசயங்களில் தொங்கு தோட்டம், பாபிலோன் தொங்கு தோட்டம்லாம் ரொம்ப ஃபேமஸ். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அந்த பாபிலோன் மகா வேசிகளின் நகரம் என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்தில். அவன் சொல்லுகிற நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லி தன்னுடைய வல்லமையின் பிரதாபத்தை அவன் உயர்த்தும் பொழுது கர்த்தர் அவனை தாழ்த்துகிறார். ஏனென்றால் தேவ ராஜ்யத்துக்கு மிஞ்சின ராஜ்யம் எந்த ராஜ்யமும் கிடையாது. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்ற பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், நான் இன்னும் மசிலத்துக்குள்ளே போகல, அநேக காரியங்கள் நம்ம இடத்துல தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமா அதுக்குள்ள போய்விட முடியாது. பரலோக ராஜ்யத்துக்குள்ள, அந்த ராஜ்யத்துக்குள்ள போக வேண்டும் என்றால் அதற்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏதோ நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் ஏதோ 4 பாட்டை பாடி ஒரு ஜபத்தை பண்ணி ஆண்டவருக்கு ஏதோ நம்முடைய பாரத்துக்கு நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. தேவனுடைய பாரத்தை அறிந்து தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டு தேவன் எதற்காக என்னை படைத்தார், தேவன் எதற்காக இந்த நாள் எனப்பட மட்டும் என் முடி கூட சேதமடையாதபடிக்கு எதற்கு என்னை காத்து கொண்டு வருகிறார், ஏன் இந்த 145 கோடி இருக்கிற இந்திய தேசத்தில் என்னை வைக்காம 32 லட்சம் குடிய ஒரு ஜனம் இருக்கிற இந்த தேசத்துக்குள்ள கொண்டு வந்து ஏன் என்னை வைக்கணும், இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவனுடைய எதிர்பார்ப்பு அதிகம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்கும் தான் பரலோக ராஜ்யத்தை கொடுக்க அவர் துடிக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டும் சரி சமமாய் அளக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். எல்லாவற்றும் ஒரு பேலன்ஸ்டை வைத்திருப்பார். இதை செஞ்சினா இதை தருவேன். ஹல்லேலூயா. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் கர்த்தருடைய காரியத்திற்கு நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை பொறுத்து தான் இந்த பக்கம் இருக்கிற பேலன்ஸ்ட் ஆகும். இல்லை என்றால் ஆகாது. நம்ம வாழ்க்கையில் ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம், இன்னைக்கு நான் எதிர்பார்த்து வந்தேன் ஏன் இருதயத்தில், அதுக்கு தான் நம்ம முன்னாடியே ஜெபிச்சாச்சு. உங்களுக்கு விடுதலைக்காகவும் உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட வழியை ஒப்பு கொடுத்துருங்க, ஆண்டவர் செஞ்சிருவார். ஆனால் அதெல்லாம் அதுக்காகவே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. நம்முடைய துடிப்பு, நம்முடைய எல்லாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். யோவான் ஸ்நானகன் காலம் வரைக்கும் பலவந்த பண்ணப்பட்டிருந்ததுங்க. அதன் பிறகு அதை லகுவாக்குகிறார். அந்த ராஜ்யத்துக்கு நம்மை லகுவாக்கி கொடுக்கிறார். ஏனென்றால் அதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். அவர் கிருபாதர பலியாய் இந்த பூமியிலே கடந்து வந்தார்ல, அவர் மனுஷகுமாரனாய் கடந்து வந்தாரே. பிதாவின் மடியில செல்ல பிள்ளையாய் விட்டிருந்த ஆண்டவர் இந்த பூமியில இறங்கி வரும் பொழுது மனுஷகுமாரனாய் இறங்கி வந்து அவர் காரியத்தை நடப்பிக்கிறவராய் காணப்பட்டார். உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவமில்லாத தேவ ஆட்டுக்குட்டியானவர் முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவராய் சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்துவதற்கு அவர் என்ன பாவம் செய்தார்? நீங்களும் நானும் செய்த பாவத்துக்காக அவர் தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் ஊற்றி கொடுத்தார். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறோமா? நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நாமோ அவர் அற்பமாய் எண்ணப்பட்டவர், அசட்டை பண்ணப்பட்டவர் என்று எண்ணினோம் என்று சொல்லி தூக்கன் எழுதுகிறானே. அவருக்கு தேவன் அனுமதிச்சிருக்கிறார்ப்பா. இல்லைங்க, உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதா அவரை நொறுக்க சித்தமாயிருந்தார். அல்லேலூயா. நொறுக்கினார். ஒரு கிளாஸ் பவுல் எடுத்து கீழே போட்டிங்கன்னா எப்படி நொறுங்குங்க? திரும்ப ஒட்ட வைக்க முடியுமா? என்னதான் நீங்கள் தலைங்கெல்லாம் நின்று தண்ணி குடித்தாலும் ஒட்ட வைக்க முடியாது. ஆமென். அந்தபடியாய் கூட உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து அவர் நொறுக்கப்பட்டார். தானியத்தை இடித்து அதை பவுடராக்கி அப்பங்களாய் சுடுகிறது போல இயேசு கிறிஸ்துவை இடித்து பிழிந்து அவரை நொறுக்கி, எதற்காக என்றால் நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. நித்திய பிதா இயேசு இந்த பூமியில் இருந்தப்ப அவர் சிலுவைக்கு போகணும். அவர் கெத்சமனே தோட்டத்துக்கு போகணும். அப்போ அதற்கு முன்பாக சீஷர்கள்ட்ட அநேக காரியங்களை அவர் பேசி கொண்டிருக்கிறார். யோவான் எழுதின புஸ்தகம் முழுக்க முழுக்க சீஷர்களுக்காக அவர் எழுதி கொடுக்கிறார். அப்போ பேசும் பொழுது நிறைய காரியங்களை பேசி, அப்பா இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, ஏன்னா நீங்கள் என்னை விசுவாசத்தால் என்னை காட்டிலும் பயங்கரமான காரியங்களை செய்வீங்க, நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே வரார். ஆனால் சீஷர்களுக்கு அதெல்லாம் புரியல. என்ன பேசுகிறாரு தெரில, என்னமோ பேசுகிறார். அப்படி தான் இருந்தார்கள். ஆனால் நிறைய காரியங்களை தான் விட்டு போகிற அந்த ஊழியத்தை அவர்கள் பின்தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக அநேக காரியங்களை சீசத்துவத்தின் முக்கியத்துவத்தை பேசி கொண்டிருக்கிறார்.
அப்ப பேசும் பொழுது பேசி முடித்துட்டு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அதுதான் பிரதான ஆசாரியத்துவ ஜெபம். ஏன்னா இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் மகா பிரதான ஆசாரியர். அந்த ஆசாரியத்துவத்தின் ஜெபத்தை, ஆசாரியனுடைய வேலை என்றால் தேவனுக்கும் ஜனத்துக்கும் இடையிலே நின்று ஜெபிக்கக்கூடியவன் தான் ஆசாரியன். அப்படிப்பட்ட அந்த ஊழியத்தையும் அவர் செய்துவிட்டு தான் அவர் கெத்செமனேக்கு போகிறார். செய்யும் போது ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிற, பிதாவே எனக்கு ஒரே ஒரு ஆசை, நீர் எனக்கு தந்தவர்கள் எப்போதும் என்றென்றைக்கு என்னோடு கூட இருக்கும்படியாய் கூட நான் விரும்புகிறேன் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை வைக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளோ ஒரு நல்ல ஜெபம் பாருங்களேன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீர் எனக்கு தந்தவர்களும் என்னோடு கூட இருக்கும்படியாய் கூட நீர் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு கிரேட் ரிக்வஸ்டாக தன்னுடைய தகப்பனிடத்தில் ஒரு ரெக்வஸ்டை வைக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றும் பிதாவின் வலது பாரசத்தில் இருந்து கொண்டு தீங்கு அவர்களை துக்கப்படுத்தக்கூடாதப்பா, என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து பரிதபித்து கொண்டிருக்கிறாருங்க. ஹல்லேலூயா! நீங்கள் எந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறீங்க? எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தை நாம் எந்த அளவுக்கு புரிந்து கொண்டோம்? ஒரு மனிதன் இந்த நேபுகாத்நேச்சார் புரிந்து கொண்ட அளவு நம்ம புரிந்து கொண்டு இருக்கிறோமா? அவனுடைய காரியங்கள் எல்லாம் முடிந்து 7 காலம் சென்ற பிறகு திரும்ப அவனுக்குள்ள ஆண்டவர் அந்த காரியத்தை கொடுக்கும்போது அவன் ஒரு காரியத்தை சொல்லுவான். என்னவென்று அதை பார்த்துட்டு நம்ம கடந்து போகலாம். நீங்கள் 34வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 34வது வசனம். அந்த நாட்கள் சென்ற பின்பு வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. பாருங்களேன், அவன் தேவனை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்துகிற ஒரு ராஜா, ஒரு மனம் திரும்பின ஒரு ராஜாவாய் மாறி போனான். ஹல்லேலூயா! அவன் புத்தி தெளிந்த உடனே அவன் தேவனை, உன்னதமான தேவனை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தினானாங்க. அவன் கோவப்படவே இல்லை. 7 காலம் ஏன் என்னை இப்படி வைக்கணும்? பனியில வெயில்ல கொண்டு போய் நடுப்புற போட்டாங்க அவனை. ஒரு சாம்ராஜ்யத்தை ஆண்ட ஒரு ராஜா. அவன் புத்தி தெளியும் பொழுது அவன் சொல்லுகிறான், இந்த தேவன், உன்னதமான தேவனை ஸ்தோத்தரித்து அவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தி அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசியாய் அவன் காணப்படுகிறான். ஹல்லேலூயா! நேபுகாத்நேச்சார் ஒரு தீர்க்கதரிசியாய் நின்று பேசிக் கொண்டிருக்கிறான். கர்த்தத்துவம் என்ற கவர்மெண்ட், என்னுடைய கவர்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை, அவருடைய கவர்மெண்ட் தான் நித்திய காலமாய் நிலை நிற்க போகிற ஒரு கவர்மெண்ட். ஹல்லேலூயா! அப்படி ஒரு காரியத்தை, ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு கடைசி வசனத்தை சொல்லுகிறான் பாருங்களேன். ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். ஹல்லேலூயா! இதனால தான் இவனை குறித்து அட்ரஸ் பண்றா, என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார். அவன் ஊழியம் செய்துவிட்டு நமக்காக போயிருக்கிறான். வரப்போகிற பரலோக ராஜ்யத்தை குறித்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறான். ஹல்லேலூயா! ஆமென். நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையில அவன் தேவ ராஜ்யத்துடைய மறைபொருளை புரிந்து கொண்டான். இன்றைக்கு நமக்கு ஈஸியா லகுவாக்கப்பட்டிருக்கிற அந்த ராஜ்யத்தை எந்த அளவுக்கு நாம் விசுவாசித்து அந்த ராஜ்யத்தை அடைய நாம் எந்த அளவுக்கு பிரயாசப்படுகிற பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆமென். முதலாவது மனம் திரும்புதல். பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்றால் முதலாவது மனம் திரும்புதல் அவசியம். மனம் திரும்புதல் என்றால் செய்த எல்லாவற்றை விட்டு தேவன் பக்கம் நம்முடைய இருதயத்தை திருப்புவது என்ற அர்த்தம். ஆண்டவர் லேவியராகமத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல ஆரம்பிச்சார். அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு தேசம் என்னவென்று பார்த்தீங்கன்னா கானான் தேசம். அவர்கள் அடிமையா இருந்த தேசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எகிப்து தேசம். அவர் ஒரு காரியத்தை சொல்லுவாரு, நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. லேவியராகம புஸ்தகத்துல அங்க எடுத்து வாசிக்கலாமா? 20வது அதிகாரத்தை எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. லேவியராகமம் 20வது அதிகாரம், அவர் 24வது வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். நீங்கள் அவர்களுடைய தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர்
உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்துக்குள்ள நீங்க போய் இருக்கிறதற்காக நான் என்ன பண்ணேன்னா உங்களை பிரித்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார். நம்மை கூட தேவன் பிரித்தெடுத்திருக்கிறாருங்க. இவர்கள் வாழ்ந்தது, இவர்கள் அனுபவித்ததெல்லாம் இந்த உலக பிரகாரமான ஒரு கானான் தேசம். ஆனால் நமக்கு வைத்திருக்கிற கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்றால், அங்கு பிதா உண்டு, அங்கு குமாரன் உண்டு, அங்கு பரிசுத்தாவி உண்டு, அங்கு நன்மை உண்டு, அங்கு ஜீவன் உண்டு, அங்கு ஆசீர்வாதம் உண்டு, எல்லாமே உண்டு. ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை. கர்த்தருடைய தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது சமாதானமும் நீதியும் பரிசுத்தாவியால் உண்டாகிற ஆறுதலும் நிறைந்த இடமாய் இருக்கிறது. அந்த இடத்தை கொடுக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த காரியங்கள் பெரியது. இப்ப 22வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் குடியிருப்பதற்காக நான் உங்களை கொண்டு போகிற தேசம் உங்களை கக்கி போடாத படிக்கு நீங்கள் என் கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும், அதாவது தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் சுதந்திரித்துக் கொள்ளுவதும் சுதந்திரித்துக் கொள்ளாமல் போவதும் யாருடைய கரத்தில் இருக்கிறது என்றால் உங்களுடைய கரத்திலும் என்னுடைய கரத்திலும் தான் இருக்கிறது. ஆமென். எல்லாருக்கும், எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன தேவை என்பதை ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பாகவே நமக்கு நியமித்து வைத்து விட்டார். இனி ஒன்று தான் வந்து கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நான் முன்னாடியே சொன்னது போல நேர்த்தியான இடத்துல நமக்கு பங்கையும் சிறப்பான சுதந்திரத்தை நமக்காக வைத்து வைத்திருக்கிற கர்த்தர் அதை குறித்த காலத்திலே தந்து நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ள தேவன். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளாமல் போவது நம்முடைய கரத்தில் இருக்கிறது, பெற்றுக்கொள்வது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. நமக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்துல நாம் போகும்போது சில நேரங்கள் ஆசீர்வாதம் என்ன பண்ண தெரியுமா, நம்மளையே நம்ம கக்கி போட்டுரும். ஆமென். ஆசீர்வாதம் கொடுத்தோன்னே மயங்கி போயிடாதீங்க. ஆண்டவர் என்னை ரொம்ப ஆசை வச்சிருக்கிறாரு, ஆண்டவருக்கு எனக்கு ரொம்ப பிரியம், அதுக்கு தான் இவ்வளோ கொடுத்துருக்கிறார். நோ, அம்பானி கொடுக்கறத நம்ம கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பார்த்து ஆண்டவர் அளவு பண்ணாதீங்க. அவரோட கிரைட்டீரியா அதுவே கிடையாது நம்மளை குறித்து. ஆமென். அவர் நம்மை அளந்து பார்க்கிற தேவன். ஒவ்வொரு காரியத்திலும் நம்மை அளந்து பார்ப்பார். நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கு, நம்முடைய பரிசுத்தம் எப்படி இருக்கு, நம்முடைய துதிகள் எப்படி இருக்கு, தேவனுடைய வாழ்க்கை நமக்கு தந்த இந்த வாழ்க்கையில நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அங்கமா அளந்து பார்ப்பார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய கைக்கோள் உடைய தூதன் இறங்கி வந்து தேவாலயத்தையும் பலிபீடத்தையும் தேவ ஜனங்களையும் அளந்து பார் என்று சொன்னார். அவன் வந்து அளக்கிறான். பலிபீடமும் நாம் தான், தேவாலயமும் நாம் தான், தேவ ஜனங்களும் நாம் தான், பலி செலுத்துகிற பொருளும் நாம் தான். நம்மை அளக்கும் பொழுது கர்த்தர் அதுல மகிமைப்படுவாரா? ஹல்லேலூயா. நான் பேசுறது சிலருக்கு கடினமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் இதுதான். ஆமென். ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு நாளும், நான் ஒவ்வொரு மாதமும் எனக்கு இந்த கொடுக்கப்பட்ட இந்த சான்சஸுக்கு நான் தேவ சமூகத்தில் உட்காரும் பொழுது வசனங்கள் வரும்போது நான் அழுவேன். ஆண்டவரே, ஜனங்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க தெரியல, ஆண்டவர் ஏன் இப்படி வசனங்கள் பேசு. ஆமென். அவருக்குரியவைகளை நாம் செய்தோம் என்றால் நமக்குரியவைகள் எல்லாம் அவர் கேட்காமலே தந்து விடுவார். ஹல்லேலூயா. அதுதான் என்னுடைய வாழ்க்கையில அப்படியாகத்தான் அநேக காரியங்களை நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது உண்டு. என்ன உடம்பு சரியில்லைனாலும் சரி, என்ன முடியலைனாலும் சரி, அவருடைய காரியத்துக்கு மட்டும் நான் நோ சொல்லவே மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு காரியம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல தேவனுடைய காரியத்தை தான் கட் பண்ணுவோம். அப்படிலாம் செய்யாதீங்க. ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் நமக்குள்ள இருக்கிறவர். ஆமென். நல்லா இருக்கும்போது மட்டும்தான் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறான்னு நம்ம நம்ம இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். யோசேப்பை கொண்டு போய் எங்க போட்டாங்க? பார்வோன் அரண்மனைக்குள்ள இருக்க சிறைச்சாலையில குழியில போட்டாங்க. சிறைச்சாலையில கொண்டு வந்து வச்சாங்க. தப்பான ஒரு காரியத்தை சொல்லி அவனை மாட்டி விட்டாங்க. எல்லா யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் அவன் இருதயம் எந்த இடத்துல கலங்கி போகவே இல்லை. யோசேப்படை அவனுக்கு தெரியும், வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தர் என்னக்குள்ள இருக்கிறார். ஆமென். அந்த நம்பிக்கை அவனுக்கு இருந்ததுனால தான் ஒரு நாள் திடீர்னு வந்து அவன் வஸ்திரத்தை மாத்துறாங்க. டக்குன்னு ஒரு செகண்ட்ல வஸ்திரம் மாறுது அவனுக்கு. ஒவ்வொரு இடத்துல ஒரு வஸ்திரம் அவனுக்கு மாறிக்கிட்டே வருது. பார்வோன் போத்திபார் வீட்டில் ஒரு ட்ரெஸ்ஸு, அடுத்து சிறைச்சாலில் ஒரு ட்ரெஸ்ஸு, அடுத்து வந்து ஒரு இடத்துல அங்கே போனோன்னு ஒரு ட்ரெஸ்ஸு. இப்போ பார்வோன் வந்து போய் அவனை கூட்டிட்டு வாங்கப்பா, அவன் தான் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவானாமே
அப்படி சொல்லும் போது அவனை போய் கூப்பிடும் போது உடனே அவனை வஸ்திரத்தை மாத்துறாங்க, ஷேவ் பண்றாங்க, அவனை சுத்தப்படுத்துறாங்க. வாப்பா நீ ராஜா முன்னாடி போய் நிக்கணும், உன் ட்ரெஸ்ஸை மாத்து. அப்பா ஒரு ட்ரெஸ் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? பலவர்ண அங்கி. இங்க கொடுக்க போற வஸ்திரம் என்ன தெரியுமா? ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல உட்கார போற ஒரு வஸ்திரத்தை பாரு. ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு அவனுக்குள்ள இருந்த காரியம் என்ன தெரியுமா? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராகிய தேவன் எனக்குள்ள என்னோடு கூட இருக்கிறாருங்கிற நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்ததுனால தான் எப்பேற்பட அவனுக்கு விலங்கிடப்பட்டு அவனை கொண்டு போனார்களாம். சங்கீதத்துல வாசிக்க முடியும். அவனுடைய காலம் நிறைவேற வரைக்கும் அவன் சோதிக்கப்பட்ட நேரத்துல எல்லாம் அவன் கலங்கி போகவே இல்லை. அதற்கு காரணம் என்னவென்றால் அவனுக்குள்ள கர்த்தர் இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் கர்த்தரையும் கூட இருக்கிறார் சொல்றவங்க மாத்திரம் உண்மையா கை தூக்குங்க. எல்லா சூழ்நிலையும் கர்த்தரையோட கூட இருக்கிறாரு. ஆமென். எதுவுமே நம்ம அழித்து போட முடியாதுங்க. ஜான் என்ன முளம் என்ன, வெள்ளம் போல பிரச்சனைகள் வரலாம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? அதற்கு மேல அங்க நோவாவுடைய போட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு மேல மிதக்குது. அராராத்து மலையை போய் தட்டுது. பாத்தீங்கன்னா இது இமயமலையோட ஹைட்டு பாக்குற 8000 சம்திங் கிலோ எத்தனையோ. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா வெள்ளம் ஃபுல்லா மூடிருச்சு. அவ்வளவு இங்க வானத்தையும் திறந்து விடுறாரு, பூமியை இங்க திறந்து விடுறாரு, தண்ணி ஃபுல்லா. ஆனாலும் நோவாவுடைய போட் மேல மிதந்துட்டு இருக்கு. ஆமே. ஜான் என்ன முளம் என்ன, வெள்ளம் தலைக்கு மேல வந்து பயப்படுறீங்களா? ஒண்ணு கவலைப்படாதீங்க, நீங்க இயேசு என்கிற போட்டுக்குள்ள இருக்கீங்க. ஹல்லேலூயா. இயேசு என்கிற படகுக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு. வெளியில நின்னீங்கன்னா பாதுகாப்பு கிடையாது. ஆமென். யாரெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படலையோ அந்த போட்டுக்குள்ள வந்துருங்க. நோவா குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டதுனால தான் அவன் பாதுகாக்கப்பட்டான். மனம் திரும்பி பாவம் பண்ணி நிச்சயத்தை பெற்று விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று ஆவியினால பிறக்க வேண்டும், ஜலத்தினால பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். பரிசுத்த வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். நீங்க எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9. கலப்பையின் மேல் கை வைத்தவன் பின்னிட்டு பாராதிருப்பானாக. அந்த வசனத்தை வாசிங்க. கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். கொலேசியர் 1:13 வாசித்தோம். 2 அதிகாரத்தில் இருந்த நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின தேவன். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், கலப்பையின் மேல் கை வைத்தவன் பின்னிட்டு பார்த்தானே ஆனால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போவதற்கு தகுதி உள்ளவன் அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். அதுல பார்க்கும் பொழுது பேதுருடைய காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது பேதுரு அவன் இயேசுவை மறுதலிக்கிறவனாய் காணப்பட்டான். யூதாஸ் காரியத்தை நீங்க பார்க்கும் பொழுது அவன் இயேசுவை காட்டி கொடுக்கிறவனாய் காணப்பட்டான். 2 பேருக்கு வித்தியாசம் உண்டு. பேதுருடைய காரியத்தை நீங்க பார்க்கும் பொழுது இயேசுவோடு இருந்த க்ளோஸ் அந்த இன்னர் சர்க்கிள்ல 3 சீசர்கள் வருவார்கள். அதுல பேதுரு, யாக்கோப்பு, யோவான். அந்த இன்னர் சர்க்கிளுக்குள்ளேயே இந்த பேதுரு எப்போதும் இயேசுவோடு இருந்து எல்லா காரியத்திலும் இவன் தான் முதலாவது பேசுகிறவனா இருப்பான். அங்க மறுரூப மலையில இயேசு இந்த 3 பேரையும் கூட்டிக்கிட்டு மேல போறாரு. பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே இங்க உங்களுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டுருமா? இன்னொரு இடத்துல நியாயசாஸ்திரி கேட்கிறாரு, ஆண்டவரே நித்திய ஜீவனை சொல்றதுக்கு நான் என்ன ஆண்டவரே பண்ணணும் சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டு ஆண்டவர் நிறைய காரியங்கள் சொல்லிட்டு போடுறாரு. இந்த பேதுரு முந்திரி கொட்டை சொல்லுகிறார், நாங்க உங்களை பின்பற்றி வந்தோமே, என்ன எங்களுக்கு தருவீங்க? என்ன ஆண்டவரே தருவீங்க? பேதுருவே, இம்மையில மாத்திரம் இல்லப்பா, மறுமையிலும் உனக்கு நான் 100 தருவேன்ப்பா. ஆமே. எடுத்து வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14வது அதிகாரத்தை 19வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 19வது அதிகாரத்தில் 20 கொஞ்சம் சீக்கிரம் வாசிக்கலாமா? 27வது வசனம் வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, என்ன கிடைக்கும் ஆண்டவரே என்று கேட்கிறான். அதற்கு இயேசு, மறுஜன்ம காலத்திலே வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும்
இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்தினத்த வீட்டையாவது, சகோதரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து அதை மாத்திரம் இல்ல, நித்திய ஜீவனையும் அடைந்து கொள்வான், சுதந்திரத்துக் கொள்வான். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவர் எனக்கு என்ன தருவீங்க? பொழுதனைக்கே சர்ச்சில் கிடக்கேன், பொழுதனைக்கும் வேலை செய்கிறேன், பொழுதனைக்கும் பண்ணுறேன், என்ன தருவீங்க? ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு பிரதிபலன் செய்வார். ஆமென். நம்ம தான் செய்கிறதில்ல. இதெல்லாம் நான் செய்யக்கூடாது, இதெல்லாம் அவங்க செய்யணும். குப்பை எடுத்து போகிறதெல்லாம் அவங்க வேலை, பாய் எடுத்து வைக்கிறதெல்லாம் அவங்க வேலை, நான் செய்யக்கூடாது. ஆமென். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு காரியத்தை நாம் எது செய்தாலும் நாம் தேவனுக்கு என்று செய்கிறோம். ஆமென். மனுஷர்கள் பார்ப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. தேவன் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து அதுக்குரிய பலனை வரும்போது மறக்காமல் கொண்டுட்டு வருவார். உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நீங்கள் அள்ளல் தட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன உள்ளதையும் எடுத்துக்கொள்வார். ஆமாம். திரும்ப உங்களுக்கு ஒரு ஊழியத்தை தரவே மாட்டார். உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பார் ஆண்டவர். சில பேர் நம்ம கொடுக்கறத தூக்கி அடுத்தவங்கள்ட்ட கொடுக்காதீங்க. உங்களுக்கு கொடுத்தா நீங்க தான் செய்யணும். ஆமென். ஆண்டவர் அவங்களுக்கு பார்த்துக்குவாரு. உங்களுக்கு என்ன கொடுக்குறா அதை நீங்க செய்யுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சான்ஸ், அதுல எந்த அளவுக்கு நீங்க உண்மையாய், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனே அநேகத்துல தேவன் என்ன பண்ணுவார்? அந்த உண்மையை பார்ப்பார். பரவாயில்ல, அடுத்து ஒரு சான்ஸை கொடுப்போம், பரவாயில்ல இன்னொரு சான்ஸை கொடுப்போம், பரவாயில்ல இன்னொரு சான்ஸை கொடுப்பான் என்று சொல்லி ஆண்டவர் அப்படிதாங்க ஊழியத்தை கொடுப்பார். எடுத்த உடனே கொண்டு வந்து இங்கே பாட்ட மாட்டார். ஆமென். ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு பிளாட்ஃபார்மை வைத்திருக்கிறார். அதை நம்ம தான் அந்த பிளாட்ஃபார்மை உருவாக்க வேண்டும். கொடுக்குற அந்த சான்சஸை நம்ம உருவாக்குகிற நம்ம ஈஸியாக ஊழியங்கள் எல்லாம் செய்து போகிறோம். அப்படி செய்யவே கூடாது. பேதுருடைய காரியத்தில் ஏன் நான் சொல்ல வருகிறேன் என்றால், அவன் இயேசு கிறிஸ்துவோடைய காரியத்தில், ஆண்டவரே எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடைய மாட்டேன் ஆண்டவரே, நான் சாவிலும் உங்களுடைய எல்லா காரியத்திலும் கூடவே வருவேன். பேதுருவே, இல்லைப்பா கொஞ்சம் நிதானமாக பேசு. என்ன பண்ணுவ தெரியுமா? நீ சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிச்சிருவ பேதுரு. ஆண்டவரே நான் மறுதளிக்க மாட்டேன் ஆண்டவரே, நம்புங்கப்பா. இல்லை பேதுரு, பிசாசு உன்னை சுலகினாலே புடைப்பதற்கு என்னை உத்தரவு கேட்டுக்கொண்டான் பேதுரு. நான் அவனுக்கு அதிகாரம் கொடுத்துட்டேன், அவனுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? பர்மிஷன் கொடுத்துட்டேன். ஆனாலும் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொள்வேன் என்று சொல்ல. முதலாவது நீ குணப்படு, பின்பு அநேகரை ஸ்திரப்படுத்தணும் பேதுரு. ஆமென். லூக்கா 22வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா, அவன் 3 தரம் மறுதளிப்பான். எனக்கு வசனங்களை எடுக்க நேரம் இல்லை. 3 தரம் அவன் மறுதளித்து மறுதளித்து மறுதளித்து, நீ அவன் தானே இவன் தானே என்று சொல்லி ஜனங்கள் சொல்லும் போது, இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி அவன் மறுதளிக்கிறவனாய் காணப்படுவான். அப்படியாய் மறுதளித்து மறுதளித்து கடைசியாக நீங்கள் 22வது லூக்கா 22வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 61வது வசனத்தை, நீங்கள் 60வது வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். வாசிங்க. அதற்கு பேதுரு, மனுஷனே அடியேன் என்றான். சேவல் கூவிற்று. நான் வாசிக்கிறேமா. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூகுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். ஹல்லேலூயா. குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன் என்று யூதாஸ் காரியத்தை சொன்னான். இயேசு இவன் எப்படிப்பட்டவன் என்றால், இயேசுவே நீங்க தண்ணியில நடந்து வந்தா நானும் உங்களோட கூட நடக்கணும். மா பேதுருவே நட. மறுரூப மலைக்கு போனா நான் கூடார போடுறேன். எல்லாத்தையும் பேசிக்கொண்டு இருக்கிறவன். எல்லாரும் இடரல் அடைந்தால் நான் இடரல் அடைய மாட்டேன். உங்களுடைய சாவில முடிய எல்லா காரியத்திலும் கூடவே வருவேன் என்று சொன்ன பேதுரு, இவன் மறுதளித்த உடனேயே ஆண்டவர் அன்பின் பார்வையாய் திரும்பி பார்க்கிறார். அதுதாங்க ஆண்டவர்கிட்ட உள்ள குணாதிசயம். நம்ம என்னதான் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணாலும் உங்களை என்னை வெறுக்காதவர் அவர். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய கணவன், நம்முடைய மனைவி, நம்முடைய சொந்தங்கள், பந்தங்கள், ஒரு சின்ன ஒரு காரியம்னா நம்மளை முதலாவது என்ன பண்ணுவாங்கன்னா தூரம் ஒதுக்குவாங்க, இல்லை வெறுப்பாங்க. இங்க இவன் மறுதளிக்கிறான். ஆனால் தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு அவனை நோக்கி திரும்பி பார்க்கும் பொழுது அந்த அன்பின் பார்வையில மனம் திரும்புகிறான். ஆமென். அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கையில டோட்டலி சேஞ்ச்.
பேதுருவைத்தான் ஒரு பிரதான அப்போஸ்தலனா எங்க இயேசு கிறிஸ்து எடுத்து நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. அவன் மீதுதான் இந்த சபையின் மீது என் கல்லை சபையை கட்டுவேன், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை என்று சொல்லி பேதுருவுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அவன்தான் முதலாவது சபையில எழுந்து நின்று ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், இதற்கு நாங்களே சாட்சிகள் என்று சொல்லி அவன் எல்லாருக்கும் முன்பாகவும் அங்கே சனகரிப் சங்கத்துக்கு முன்பாக எழுந்து நின்று பிரதான ஆசாரியர்கள், வேதபாரர்கள், பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. யாருக்கும் பயப்படாத படிக்கு மறுதளித்த பேதுரு தைரியமாய் சொல்லுகிறான், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்களே சாட்சிகள் என்று. நீங்கள் அவரை மறித்து அவரை அடக்கம் பண்ணி அவரை சிலுவையில் அறைந்து அவரை கொலை செய்தீர்கள், ஆனாலும் தேவனாகிய கர்த்தரோ அவரை 3ஆம் நாளில் உயிரோடு எழும்ப பண்ணினார் என்று சொல்லி அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு சாட்சியாய் நின்றவன் தான் பேதுரு. ஹல்லேலூயா. ஆனால் யூதாஸ் காரியோத்து என்ன பண்ணுகிறான் என்றால், அவன் இயேசுவை காட்டி கொடுக்கிறான். கெத்சமனை தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது அங்கு போர் சேவகர்கள் எல்லாம் பிடிக்க வருகிறார்கள். இத்தனை நாள் அவங்க கூட தான் இருந்தேன், நீங்க என்ன பிடிக்க வரலையே, இப்பொழுது கர்த்தருடைய வேலை வந்து விட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கு யூதாஸ் வந்து இயேசுவை முத்தம் செய்கிறான். அவன் ஏற்கனவே அங்கு பிரதான ஆசாரியர்களிடத்துல அவன் காசு வாங்கியிருந்தான். நான் யாரை முத்தம் செய்கிறேனோ அவன்தான் நீங்க பிடித்து கொள்ளலாம் என்று சொல்லி அங்கு 30 வெள்ளி காசுக்கு இயேசுவை விற்று போட்டான். ஹல்லேலூயா. முத்தம் யூதாசே, முத்தத்தினாலே காட்டி கொடுக்கிற மனுஷகுமாரன அவனும் காட்டி கொடுத்து விட்டு போய்விட்ட பிறகு இங்க பேதுரு உடனே மனம் கசந்து அழுது இயேசுவோட சேர்ந்து கொள்ளுகிறான். ஆனால் அந்த யூதாஸ் காரியத்தை அவங்க கிட்ட போறான், பணம் கொடுத்தவங்கள்ட்ட போறான், எனக்கு வேண்டாம், நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன், எனக்கு இந்த காசு வேண்டாம், இது உன் பாடு, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படி என்று சொல்லி அவனை கை கழுவி விடுகிறார்கள். அவன் இந்த செய்தியை கேட்ட உடனே இயேசுகிட்ட ஓடி போய் பேதுரு மாதிரி திரும்பி நின்று பார்த்து, ஆண்டவரே நம்ம மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானா, நான் சொல்ல போற வசனம் இதுதான். இஸ்ரவேல் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்ப்பீர்கள் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்துல அங்கு 12 அப்போஸ்தலருடைய பெயர்ல யூதாஸ் காரியத்து வரல. ஆமென். பேதுரு வந்துட்டான். இது ஒரு கொடுமை என்ன தெரியுமா? யூதாஸ் காரியத்துக்கு பதிலாக ஒரு அப்போஸ்தலனை தெரிந்தெடுக்கணும். அவன் நான்று கொண்டு செத்து விட்டான். இந்த காரியம் அவனுடைய இருதயத்தை பாதித்து விட்டது. நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேன் என்று சொல்லி அவன் நான்று கொண்டு செத்து போய் விடுகிறான். அதன் பிறகு அப்போஸ்தலர் நடபடிகள்ல அவர்கள் வந்து சபையை ஸ்தாபிக்கும் பொழுது ஒரு அப்போஸ்தலர் குறைகிறார். அப்ப சீட்டு போட்டு எடுக்கும்படியாக கூட ஒருவனை தெரிந்தெடுக்கிறார்கள். அதில் வந்தவன் தான் மத்தியா. இந்த மத்தியா எந்த ஒரு வேலையுமே செய்யலங்க. ஆனா முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் ஆனார்கள் என்று சொல்லி அங்கு திராட்சை தோட்டத்தை குறித்து ஆண்டவர் அதிகாலையிலிருந்து இரவு அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் எல்லாரையும் கூப்பிட்றா. சும்மா இருக்கிறவங்க நடுசந்தில நிற்கிறவங்க, வாங்க வாங்க வேலைக்குன்னு. அப்ப எல்லாரும் வேலை முடிச்சுட்டு போகும்போது கூலி கொடுக்குறாரு. அப்ப கடைசியா ஒருத்தன் வந்தவனுக்கும் ஃபர்ஸ்ட் வந்தவனுக்கு என்ன கூலியோ அதே தான் இங்கேயும் கொடுக்குறாரு. கொடுக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் வந்தவன் சொல்லுவான், ஆண்டவர் இதெல்லாம் என்ன நியாயமா இது? இப்பதான் வந்தான் அவனுக்கு எங்களுக்கு கொடுக்குற, நாங்க காலையில இருந்து வெயில நின்று வேலை பார்த்துட்டு இருக்கிறோம், அதே கூலி அவனுக்கு கொடுக்குறீங்க. நான் தயாளனா இருக்கும் பொழுது நீ வன்கணனா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு அவனுக்கு என்ன கூலியை கொடுத்தாரோ அதே கூலியை கடைசியில வந்து அவனு பெற்றுக்கொண்டான். அப்படி பெற்றுக்கொண்டவன் தான் மத்தியா. எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாமா? நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும். நான் நினைக்கிறேன் இதுல யூதாஸ் காரியத்துடைய பெயர் வந்திருக்காது. ஆமென். அதுக்கு பதிலாக யார் வந்திருப்பா? மத்திய ஏதாவது செஞ்சானு எங்கேயாவது இருக்கா? நமக்கு கொடுத்த சான்சஸை மிஸ் பண்ணி விடக்கூடாது. ஆமென். உங்களுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால் வேற ஆள் இல்லாம இல்லை, உங்களை நம்புறார். ஆமென். உங்களை நம்புகிறார். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்களா இருந்தோமே ஆனால் உங்களை ஊழியத்தில் அடுத்த கட்டத்துக்கு தேவன் எடுத்துக்கொண்டு போவார். ஆமென். அது மாத்திரமல்ல, ஒருவேளை இன்னும் ஞானஸ்தானத்துக்கு ஒருவேளை நீங்கள் உடன்படாமல் இருப்பீர்களே ஆனால் இந்த நாளில அந்த பரலோக ராஜ்யத்தை வாஞ்சிக்கிற பிள்ளைகளா நீங்க இருப்பீர்களே ஆனால் கண்டிப்பா ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொண்டால்தான் அதற்குள்ளே போக முடியும்.
ஆமென். ராஜா வீட்டு கல்யாணத்துல வஸ்திரம் இல்லாதவனை வெளியே தள்ளிவிட்டார்கள். இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லை என்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால முதலாவது மனம் திரும்புதனால் தான் பரலோக ராஜ்யம் நமக்கு. 2வது பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். 3வது விசுவாசம் உள்ளவனாகி ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும். அடுத்து ஆவியினாலும் பிறக்க வேண்டும். அடுத்ததாக பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கூட இந்த பூமியில கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற அவருடைய சித்தத்தை திட்டத்தை செய்வதற்கு நம்மை முழுவதுமாய் தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். முதலாவது தேவ ராஜ்யத்தின் நீதியும் ஒவ்வொரு நாளும் தேடுகிற பிள்ளைகளாய் ஜெப வாழ்க்கையிலும் பரிசுத்த வாழ்க்கையிலும் வேத வாசிப்பிலும் வேத தியானத்திலும் தரித்திருந்து அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் நியாயங்களையும் கை கொண்டு அதன்படி வாழ நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு இருப்பார்களே. ஆனால் உங்களை மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டவர் இந்த பூமியில யாருமே இருக்க முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. பணமும் செல்வமும் ஒரு ஆசீர்வாதம் கிடையாதுங்க. அது நல்லா மனதில் வைத்துக்கொள்ளுங்க. எல்லா வசதியும் ஒரு ஆசீர்வாதம் கிடையாதுங்க. தேவனிடத்துல யாருக்கெல்லாம் இருதயத்துல சமாதானம் இருக்கும் அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். என்ன நடந்தாலும் இருதயம் கலங்காமல் யாருடைய இருதயம் இருக்கிறதோ அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அவங்க எல்லாம் எந்திரிச்சு நிக்கலாமா? தேவ சமூகத்துல சர்வீஸ் டுகெதர் காட்ஸ் பிரசன்ஸ்குள்ள எல்லாரும் வந்துருங்க. தேவ சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, இந்த ராஜ்யத்தை நானும் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே, பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது தேவனுடைய சமாதானமும் பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷமும் நிறைந்த ஒரு இடம். அங்க கண்ணீர் இல்லை, அங்க அலறுதல் இல்லை, அங்க துக்கம் இல்லை. ஏசப்பாதையே நம்ம கூட இருப்பாங்க. ஏசப்பா தான் வெளிச்சமா இருப்பாங்க. ஏசப்பா தான் எல்லாமே இருப்பாங்க. அங்க பரலோகம் எப்படிப்பட்டது தெரியுமா? அங்க எல்லாமே தங்கம் தாங்க, எல்லாமே வைரம்தான், எல்லாமே வைடூரியம்தான். அவ்வளோ பெரிய இடத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. பரலோக ராஜ்யத்தை யாரும் இழந்துடக்கூடாது. பரலோக ராஜ்யத்தை யாரும் இழந்துடவே கூடாது. அந்த ராஜ்யத்துக்குள்ள நாம் எல்லாரும் பிரவேசிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நமக்காக இந்த பூமியிலே கடந்து வந்து ரத்தம் சிந்தினார். நமக்கு முன்பாக இருந்த பிதாக்களுக்கு கிடைக்காத பாக்கியத்தை நமக்கு உண்டாக்கி கொடுத்தார். மாறாத நல் விசேஷமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவரை நமக்கு தந்ததுடைய நோக்கம் நம்மை செம்மையான பாதையில நடத்த. அந்த ஆவியானவரை பற்றி கொள்ளுங்க. அந்த ஆவியானுடைய உதவியை ஒவ்வொரு நாளும் நாடுங்க. அப்பொழுது அவர் உங்களை எல்லாவற்றுக்கும் நேராய் நடத்தி சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தி பிதாவுடைய சமூகத்தில் உங்களை கொண்டு போய் அவருடைய இயேசு கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பான சாயலுக்கு நேராய் உங்களை நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? எல்லாரும் வாயை திறந்து சொல்லுவோமா? ஆண்டவரே, நானும் இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். எல்லாரும் சொல்லாமா? ஆண்டவரே, நானும் இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். ஆண்டவரே, என்னை நடத்திருங்கப்பா. இதுவரைக்கும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஏனோ தானோ வென்று இருந்திருப்பேன். நான் மன்னிங்க ஆண்டவரே. எனக்கு இந்த பூமியில நீங்க கொடுத்த சான்சஸ் எல்லாம் நான் மிஸ் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே. அதுல உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. அதை நான் உருப்படியா செய்யணும் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கலப்பையில் கை வைத்தவன் ஆண்டவரே, பின்னிட்டு திரும்பி பார்க்கிற எவனும் ஆண்டவரே ராஜ்யத்துக்கு தகுதியற்றவன் என்று சில வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. இன்றைக்கும் எங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவரே. நாங்களும் கலப்பையில் கை வைத்து ஆண்டவரே அநேக காரியங்களில் ஆண்டவரை பின்னிட்டு பார்த்த அனுபவங்கள் உண்டு ஆண்டவரே. இந்த நாள் ஒரு விஷயங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சோதம் கொமோரா பட்டணம் அழிக்கப்பட்ட போது ஆண்டவரே, ஆண்டவரே லோத்தோடைய மனைவி பின்னிட்டு பார்த்து ஆண்டவரே உப்பு தூணாய் மாறினாலே ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை அப்படியா இல்லாதபடிக்கு ஆண்டவரே கலப்பையில் கை வைத்த நாங்கள் எந்த ஒரு காரியத்திலும் பின்னிட்டு திரும்பாதபடிக்கு ஆண்டவரே நிலைத்து ஓடத்தக்க கிருபைகளை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை நீங்க நடத்த முடியாது, உணர்த்து வைக்க முடியாது செபிக்கிறோம். அவர் உணர்வுள்ள இருதயம் எங்களிடத்துல காணப்படட்டும் ஆண்டவரே. நன்றியோடு மெய் துதிக்கிறேன். இன்றைக்கும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிற நல்ல கர்த்தர் ஆண்டவரே 100, 60, 30 பலன் கொடுக்கத்தக்கதாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நீங்க கிருபை பாராட்ட முடியாது செபிக்கிறோம்ப்பா. நன்றியோடு மெய் துதிக்கிறோம். அந்த யாவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் வார்த்தை கொடுத்த சகோதரியுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. இன்னும் கர்த்தர் நீங்க பலப்படுத்துங்க, அபிஷேக
அபிஷேகத்தினால் நிரப்பி எடுத்து நீங்கள் பயன்படுத்த முடியாது செபிக்கிறோம். எல்லாவற்றையும் நல்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலம் கேட்டு செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் இன்றும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்த்தி விட்டு நாம் கடந்து செல்லலாம்.